வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான இனிப்பு அவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஒரு கப் நம்ம லேஸ் அவல் எடுத்துக்கலாங்க. ஒரு டம்ளர் நான் எடுத்துக்கிட்டேன். இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு மூழ்கிற தண்ணி ஊற்றிட்டு நல்லா நம்ம இதை கழுவி எடுத்துக்கலாம். தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இதெல்லாம் அரை மணி நேரம் ஊறட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ இது அரை மணி நேரம் கழித்து திறந்து பார்க்கலாங்க. இப்போ நல்லா ஊறியிருக்கும், நல்லா பொல பொலன்னு இருக்கும். இப்போ இந்த இனிப்பு அவல் செய்யறதுக்கு மற்ற பொருள் என்னென்னு பார்த்துக்கலாங்க. ஒரு 1/4 கப் நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம், பிடிச்ச வெல்லம் எடுத்துக்கலாம். 1/4 கப் துருவின தேங்காய், முந்திரி பாதாம் இது போல் சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணிக்கலாங்க. 2 ஸ்பூன் நெய், அரை டீஸ்பூன் ஏலக்காய் இதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம லைட்டாக வெல்லத்தை தண்ணி ஊற்றி அடுப்பில் கொதிக்க வச்சுக்கலாங்க. பாகு பதத்தில் நம்ம வெல்லத்தை கொதிக்க வச்சு இறக்கி வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு வெல்லத்தை போட்டு நல்லா கரைய விட்டுடலாம். இது நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சதும் இது வடிகட்டிக்கலாங்க. இப்போ அடுப்பில் இன்னொரு கடாய் இல்லைன்னா பேன் எதனா வச்சுட்டு அதில் இந்த கரைஞ்ச இந்த வெள்ளைப்பாகை வடிகட்டிக்கலாம். கூடவே நம்ம ஏலக்காய் தூள் போட்டுக்கலாங்க. அப்புறம் தேங்காயும் இதில் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கரண்டியில் கலந்துட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாங்க. இப்போது இது கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம வடிகட்டி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த அவலை இதில் போட்டுடலாம். இப்போ கரண்டியில் நல்லா கலந்துட்டு நல்லா சுருள வர வரைக்கும் கிளறிக்கலாங்க. இப்போ ஒரு ஸ்பூன் நெய்யும் ஊற்றி கலரிடலாம். இப்போ நல்லா பொல பொலன்னு வர வரைக்கும் நல்லா கரண்டியில் கலந்துக்கலாம். கடைசியாக இறக்கும் போது இன்னொரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இறக்கிடலாம். இப்போது சூப்பர் டேஸ்டான இனிப்பு அவல், ஸ்வீட் அவல் தயாராகிடுச்சுங்க. இதனால் ஈவினிங் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது நேரம் ஆக நல்ல பொல பொலன்னு உதிராக வந்துடும். நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாங்க. இப்போ அதே ஸ்டவ்வில் நம்ம தாளிக்கிற கரண்டி போட்டுட்டு நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இதில் இந்த முந்திரி பாதாம் போட்டு வறுத்து இது மேலே தூவி கலரிடலாங்க. நல்லா இந்த முந்திரி பாதாம் நெய் இதெல்லாம் போட்டு நல்லா இதை கிளறினதால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க.
நீங்களும் இந்த டேஸ்டியான இனிப்பு அவல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னோடய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.